தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், எவ்வளவு தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? விவரங்கள். அதாவது நாம பார்க்கக்கூடிய காட்சி விழுப்புரம் அருகே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஐயூர் அகரம் என்ற இடம்தான் இந்த இடம். அதாவது பாத்தீங்கன்னா கடந்த தொடர்ந்து 4 நாள் விடுமுறை விடப்பட்டதனால் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி ஆயிரக்கணக்கானோர் வாகனங்கள் நேற்று முதலே வந்து கொண்டிருக்கின்றனர். நேற்றை விட இன்று அதிக அளவு வாகனங்கள் தென் மாவட்டம் நோக்கி செல்கின்றன. குறிப்பாக பாத்தீங்கன்னா, அதாவது நேற்று பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 48,000 வாகனங்கள் சுங்கச்சாவடி, அதாவது விக்கிரவாண்டிய சுங்கச்சாவடி கடந்து சென்றுள்ளன. தற்போது நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது 3 மணி வரை சுமார் 15 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 30,000 வாகனங்கள், அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 2,000 வாகனம் என்ற வீதம் இந்த சுங்கச்சாவடியை அதிக அளவு வாகனங்கள் கடந்து செல்கின்றன. கூடுதலாக 2 வழித்தடங்களிலும் வாகனங்கள், அதாவது 8 வழித்தடங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றன. நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் அருகே உள்ள ஐயூர் அகரம் என்ற ரயில்வே மேம்பாலத்தில் தான். இந்த மேம்பாலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னை மார்க்கத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால் இதன் காரணமாக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலே வாகனங்களை பாதி வாகனங்கள் திருப்பி விடப்பட்டு, அதாவது கும்பகோணம் விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய சாலைக்கு மாற்று வழியில் செலுத்தி, அதாவது கோலியனூர் கூட்டுரோடு வரை சென்று அங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ஜானகிபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையை கடந்து அதன் பிறகு ஜானகிபுரம் வழியாக செல்வதற்கும் போக்குவரத்து போலீசார் வாகனங்களை திருப்பிட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு கடந்த தீபாவளியை விட அதிக அளவு மக்கள் சொந்த ஊருக்கு படையெடுப்பதாக அங்க போக்குவரத்து போலீசாரும் அந்த சுங்கச்சாவடி அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த நெரிசலானது குறையவில்லை, தொடர்ந்து அதிகரித்துதான் வருகிறது. இன்று நள்ளிரவு வரை இது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.